வெல்கம் டு கேஆர்டி கெரியர் அகாடமி. ஸோ இந்த பாடம் வந்து 6வது தமிழில் இருக்கக்கூடிய ஒரு பாடம். கனவு பழித்தது அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. இதனோட ஷார்ட்கட்ஸ் பார்க்க போகிறோம். ஸோ தமிழ் என்ன, அது இயல் இருக்குது, இசை இருக்குது, நாடகம் இருக்குது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதே மாதிரி அறிவியல் கருத்துக்களும் இருக்குது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. தமிழில் உள்ள அறிவியல் கருத்துக்கள் அப்படிங்கிற சிலபஸோட லைன்லேருந்து தான் இந்த பாடம் உங்களுக்கு கவர் ஆகும். ஸோ என்னென்ன ஷார்ட்கட் இருக்குது அப்படின்னு பார்த்தலாம். ஃபஸ்ட்டு வந்து என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, நம்பர் 1 ஃபஸ்ட்டு பாயிண்ட் அப்படிங்கிறது உலகம் அப்படிங்கிறது ஐம்பூதங்களால் ஆனது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதாவது நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம் அப்படிங்கிற ஐந்தும் கலந்து தான் இந்த உலகம் அப்படின்னு சொன்னது யாருன்னா தொல்காப்பியர் சொல்லியிருப்பார். எதல் அப்படின்னா தொல்காப்பியம் அப்படிங்கிறதுல சொல்லியிருப்பாங்க. நம்பர் 1. 2வது பாயிண்ட் அப்படிங்கிறது என்னென்னா, ஸோ உலகத்தில் இருக்கக்கூடிய உயிர்களை ஓர் அறிவுலேருந்து 6 அறிவு முதல் வகைப்படுத்தினது யார் அப்படின்னா தொல்காப்பியர் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இதுதான் 2வது பாயிண்ட் உங்களுக்கு. ஸோ அதாவது 5 அப்படிங்கிறது யார் அப்படின்னா தொல்காப்பியர். உலகம் ஐம்பூதத்தால் ஆனது. அடுத்தது 6 அறிவு, ஓர் அறிவுலேருந்து 6 அறிவு. அப்போ 5, 6 அப்படின்னு வந்தால் தொல்காப்பியர் அப்படின்னு ஞாபகிச்சுக்கோங்க. 2வது ஃபர்ஸ்ட் என்னது, கடல் நீர் இருக்கும், இது ஆவியாவி மேகமாகும். மறுபடியும் மேகம் குளிர்னா என்னாகும், மழையாக பொழியும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இதை வந்து ஒரு 5 புக்கில் சொல்லியிருப்பாங்க. அதாவது முல்லைப்பாட்டு, பரிபாடல், திருக்குறள், கார் 40, திருப்பாவை அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. சின்ன வயசுலாம் நம்ம பாட்டு படிப்போம்ல, முத்தி திரு பத்தி திரு அப்படின்லாம் பாட்டு கேள்விப்பட்டிருப்பீங்களா? அந்த பாட்டு ஞாபகம் வச்சுங்க. முத்தி திரு பத்தி திரு கார் அப்படின்னு ஞாபகம் வச்சிங்களா போதும். முத்தி திருன்னா என்னது, முல்லைப்பாட்டு, திருனா திருக்குறள் அப்படின்னு இருக்கும். பத்தி திருனா பரிபாடல், அதில் வர திரு அப்படின்னா திருப்பாவை அப்படின்னு சொல்லிடுவாங்க. அடுத்து என்னது, கார் அப்படின்னு ஞாபகிச்சிருப்பாங்க. ஓகேவா? இது ரெண்டுலையுமே என்னது, பாட்டு அப்படின்னு வரும். அதுக்கப்புறம் என்னது, திருக்குறள், திருப்பாவை அப்படின்னு வரும். அப்புறம் என்னது, கார் 40, முத்தி திரு பத்தி திரு கார் அப்படின்னீங்களாவே இதை நீங்கள் ஈஸியாக ஞாபகம் வச்சுக்க முடியும். ஓகேவா? இதுதான் 3வது பாயிண்ட் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அடுத்த 4வது பாயிண்ட் அப்படிங்கிறது என்னென்னா, திரவ பொருள்களை நீங்கள் எவ்வளவு அழுத்தினாலும் என்ன பண்ண முடியாது, அவனோட அளவை வந்து சுருக்க முடியாது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இதை சொன்னது யார் அப்படின்னா ஔவையார் அப்படிங்கிறவங்க தான் சொல்லுவாங்க. ஓகேவா? தண்ணி நம்ம வீட்டில் கீழே ஊற்றிட்டா நம்ம ஃபஸ்ட்டு யார் திட்டுவாங்க, ஒரு பாட்டிகிட்ட தான் திட்டுவாங்க. அது அவ்வை பாட்டி அப்படின்னு ஞாபகம். ஆழ அமுக்கி முகக்கினும் ஆழ்கடர் நீர் நாளி முகவாது நாளி அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இதை சொன்னது யார் அப்படின்னா ஔவையார் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதாவது தண்ணியை சுருக்க முடியாது, அதாவது திரவ பொருளோட அளவை சுருக்க முடியாது அப்படின்னு சொன்னது யார், எங்கள் பாட்டி தான் சொன்னாங்க, அவ்வை பாட்டி அப்படின்னு ஞாபகிச்சுக்கோங்க. ஸோ அதுக்கடுத்து 5வது பாயிண்ட், போர்க்களத்தில் வந்து மார்பில் நம்ம புண்பட்டுருச்சு, அது வந்து இயல்பு. இதை வீரர் என்ன பண்ணிருக்கிறாரு, அந்த காயத்தை வெண்ணிற ஊசியால் தைச்சிருக்கிறாரு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதாவது 10 போட்டிருக்கிறாங்க, வெண்ணிற ஊசியால் என்ன பண்ணாங்க, 10 போடுறாங்க. அதாவது 10 அப்படின்னு, வெள்ளை ஊசியில் 10 போட்டோம், 10 அதான் இங்கே சொல்லியிருப்பாங்க. நெடு வெள்ளை ஊசி, ஓகேவா? வெள்ளூசி அப்படின்னு இருக்கும். நீங்கள் என்னது, வெண்ணிற ஊசி அப்படின்னு இங்கே கொடுத்துருப்பாங்க. அப்போ வெள்ளூசியில் இப்போ என்ன பண்ணோம், 10 போட்டோம். எங்கே அப்படின்னா போர்க்களத்தில் காயங்கள் ஏற்பட்ட போது. 2வது கடலில் போகிறோம், சுறா மீன் தாக்கிருச்சு, அப்போ நமக்கு புண்ணு ஏற்படுது. அதை என்ன பண்ணணும்னா நரம்பால் தைத்த செய்தி அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இது எதில் அப்படின்னா நற்றிணை அப்படின்னு சொல்லுவாங்க. இங்கேயே நரம்பு அப்படின்னு வரும். நரம்புனா ஃபர்ஸ்ட் லெட்டர் என்னது, நா அப்படின்னு வரும். நற்றிணையில் ஃபர்ஸ்ட் லெட்டர் என்னது, நா அப்படின்னு வரும். நரம்பினால் தைத்த செய்தி நற்றிணை அப்படின்னு ஞாபகிச்சுக்கோங்க. ஸோ அதாவது அறுவை மருத்துவம், ஓகேவா? ஸோ அறுவை மருத்துவத்திற்கான கருத்துக்கள் எதில் இருக்குன்னா 2 புக்கு தான். ஒன்று 10 போட்டது, இன்னொன்று என்னது நற்றிணை அப்படின்னு ஞாபகிச்சுக்கோங்க. ஓகேவா? அதாவது கோட்சுரா எரிந்தன சுருங்கிய நரம்பின் முடிமுதிர் பரதவர் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. இதில் நரம்பு அப்படிங்கிறத என்ன சொன்னேன், நற்றிணை. நரம்புன்னு வந்தால் நற்றிணை. வெள்ளை ஊசியில் நம்ம என்ன பண்ணோம், 10 போட்டோம் அப்படின்னு வரும். ஓகேவா? கடல் நீர் முகந்த கமஞ்சூல் எழிலி அப்படின்னு இருக்கும். இங்கேயே கா வரும், இங்கேயும் கா வரும். காக்கா எழிலி அப்படின்னு ஞாபகிச்சுக்கோங்க. காக்கா எழிலி அப்படின்னு ஞாபகிச்சிங்கன்னா என்னது, கார் அப்படின்னு. கார் மேலே காக்கா இருக்குது அப்படின்னு நினச்சோம். காக்கா எழிலி அப்படிங்கிறது கார் அப்படின்னு ஞாபகிச்சுங்க. இங்கே பாருங்கள், நிலம், தீ, நீர், வழி, விசும்போடு 5. அப்போ 5 அப்படின்னு வந்தால் என்ன சொன்னோம், தொல்காப்பியம். 6 அப்படின்னு வந்தாலும் தொல்காப்பியம். 6 எதுக்கு, ஓர் அறிவுலேருந்து 6 அறிவு முதல் வகைப்படுத்தினாங்க அப்படிங்கிறது. இதை நல்லா படிச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு நிலம் வரும், அடுத்தது தீ வந்ததுக்கு அப்புறம் தான் நீர் வரும். இந்த ஆர்டர் கூட உங்களுக்கு கேட்கலாம். ஓகேவா? கஷ்டமாக ஒரு கொஷின் வரும்னா இந்த ஆர்டரே எந்த ஆர்டரில் இருக்குது அப்படின்னு மாற்றி கேட்கலாம். ஓகேவா? ஸோ அதனால் அதை பார்த்துக்கோங்க. ஸோ அடுத்தது என்னது, தொலைவில் உள்ள பொருட்களை என்ன பண்ண முடியும், அதனோட உருவத்தை அருகில் தோன்ற செய்ய முடியும் அப்படின்னு ஒரு கருத்து இருக்குது. ஸோ இதை சொன்னது யாருன்னா கலீலியோ அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு முன்னாடியே இதை திருவள்ளுவ மாலை அப்படிங்கிற புக்கில் சொல்லியிருப்பாங்க. யார் சொல்லியிருப்பாங்க அப்படின்னா கபிலர் அப்படிங்கிறவர் தான் சொல்லியிருப்பார். திணையளவு போதா சிறுபுல் நீர் நீண்ட பனையளவு காட்டும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இது எந்த புக் அப்படின்னா திருவள்ளுவ மாலை அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது திருக்குறளோட பெருமையை பேசுகிறதுக்காக, பெருமை எல்லாருக்கும் சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக எழுதப்பட்ட நூல் தான் திருவள்ளுவ மாலை அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதில் இருக்கக்கூடிய பாடல் தான் கபிலர் இயற்றிப்பாது. அதனோட கான்செப்ட் என்னது, தொலைவில் உள்ள பொருட்களோட உருவத்தை நம்ம அருகிலேயே பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. மொத்தம் 7 கருத்துக்கள் தான் இருக்கும். இந்த 7 கருத்துக்களான ஷார்ட்கட் தான் பார்த்துருக்குறோம். இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. நன்றி.